ஜிவிக்கெல்லாம் சொல்லவே வேணாம். ஓஜி சம்பவம்லாம் சூப்பரா இருக்கு. அண்ட் அதுல ஏகே அப்படின்ற போர்ஷன்லாம் எல்லாரும் கும்பிட்டு இருக்காங்க வெளியில. பிளாக் பஸ்டரா இனிமே பாருங்க தெரியும். பின்னிட்டாங்க, செம்மையா இருக்கு. இது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமா இருக்கும். நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்க்கலாமா? ஆவரேஜ் தான். ஏன்னா அந்த அளவுக்கு எதுவும் இல்லையா படத்துல? கண்டென்ட் இல்லை. மார்க்கெட்டிங்லாம் பார்த்தேன், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக அந்த படம் ஃபேன்ஸ்க்காக தான் நினைக்கிறேன். டைரக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மூவி பார்த்தாங்க அப்படின்னா விடாமுயற்சி பார்க்கும்போது ஸ்கிரிப்ட் வைஸ் தட் இஸ் ஆசம். அண்ட் அதே மாதிரி தான் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்துட்டு விடாமுயற்சியில் சூப்பராக இருந்துச்சு. அது வந்து கார் சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அஸ் அ ஃபேன் பாயாக பார்க்கும்போது அந்த படம் நார்மலாக இருக்கும். அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அஸ் அ ஒரு ஃபிலிம் மேக்கராக அதை பார்க்கும்போது விடாமுயற்சி ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி குட் பேட் அக்லி வந்து ஃபேன்ஸ்க்கான ட்ரீட்டாக இருக்கும். யார் நல்லா இல்லைன்னு சொன்னாலுமே சரி, கண்டிப்பாக அவங்க யாருக்காக படம் எடுக்கிறாங்க, அவங்க ஃபேன்ஸ்க்காக எடுக்கிறாங்க. ஈவன் தோ அவங்களுக்கு பிடிக்காம போகாது, யாரோ ஒரு திருப்தி பண்ணால் போதும். எல்லாரும் நம்மளால கண்டிப்பாக திருப்தி பண்ண முடியாது. இந்த படம் பயங்கரமா இருக்கு, சூப்பர், சான்ஸே இல்லை. நான் எதிர்பார்க்காத ஒரு படம். சும்மா நார்மலா இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து, ஏன்னா நார்மலாவே நடிச்சிட்டாரு. ஒரு சாதாரணமா ஒரு ஹஸ்பண்டா நடிச்சிட்டாரு. அண்ட் ஒரு வக்கீலா அப்படி அந்த இதுல நடிச்சிட்டாரு. ஒரு மேன் நார்மலாவே இருந்ததுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் பக்கா, எல்லாம் ஒரே மாதிரி தாறுமாறா இருக்கு. சிறப்பான திரைப்படம், தயவு செய்து மிஸ் பண்றாதீங்க. ஆனால் எனக்கே ஒரு ஆசை இருந்துட்டே இருந்துச்சு. அஜித் மட்டும் கொஞ்சம் ரொம்ப நாளாவே அந்த ஒரு ஃபேன் ஃபீஸ்ட்ன்ற விஷயத்த கொடுக்காமலே இருந்தாருன்னு தோணிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ பூர்த்தி செய்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ்டு ஜானர்ல ஒரு 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 ஃபயர் லுக்லையும் சரி, லுக்லையும் சரி, ஒரு டெலிவரிலையும் சரி, எல்லாத்துலேயுமே ரொம்ப பீக் லெவல் ஆஃப் ஒரு இருக்குன்னு சொல்லி நான் அஜித் விஜய் ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. யாரோட காம்போ பெஸ்டா இருக்கு? த்ரிஷா விஜய் கூட நடிச்சு சூப்பரா இருக்கா, இல்ல தலை கூட நடிச்சு அவங்க காம்போ? நான் பேசிக்கலி ஐம் தளபதி ஃபேன். ஸோ அதனால வந்துட்டு நான் விஜய் தான் சொல்லுவேன். நம்மள வந்து ஓப்பனா சொல்றோம்ல, படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல நல்லா இல்லன்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திட்டு போயிடுவோம். ஏன் லாகே இல்லையா அந்த படத்துல? இல்லவே இல்லைங்க, நான் சத்தியமா சொல்றேன், இல்லவே இல்லை. சூப்பரா இருக்கு படம், அல்டிமேட். ரேட்டிங் எவ்வளவு? 10க்கு 10 கொடுக்கலாம் தாராளமா. நான் வந்து பெருசாக ஆதிக்க விஜய் ஃபேன் கிடையாது. ஆனால் ஒன்ஸ் நான் மார்க்கெட் போயிட்ட அப்புறம் எனக்கு படத்தோட ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளே எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு ரைட்டிங் கூட ஸ்பெஷலான ஃபேனு. மார்க்கெட் பார்க்க ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக எழுதி இந்த ஒரு ஆளுக்கு ஒரு கம்பேக் படமா இருக்குமா? விடாமுயற்சி கொஞ்சம் இருக்கும்னா